கொடுக்கிறோம். அதே போல காவேரி வைகை குண்டாறு கிருதமால் திட்டம் 1964 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்திருக்காங்களா? இல்ல. ரெகுநாத காவேரி முழுமையா விட்டியாச்சா? இல்ல. குண்டாறு முழுமையா தூர்வாரியாச்சா? இல்ல. கிருதமால் நதியை முழுமையா தூர்வாரியாச்சா? இல்ல. வைகையிலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு 14,000 மில்லி கண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வருகிறது. அங்கே வருகின்ற தண்ணீரை எந்த கண்மாயிலும் முழுமையா சேமிச்சு வைக்கிறதுல நேரடியா கடலுக்கு விட்டுறாங்க. குறிப்பா கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் விவசாயம் பண்ணிட்டு டிசம்பர் மாசம் ஒவ்வொரு விவசாயி இப்ப மழை பெய்யாதா, அப்புறம் மழை பெய்யாதா, ஏன்னா கம்மலை அடகு வச்சு அண்டா குண்டா அடகு வச்சு 5-10 வட்டிக்கு வாங்கி அவ்வளவு பண்ணிட்டு ஒரு மழை பெஞ்சா நம்ம கடனை அடைச்சிடலாமே அப்படின்னு காத்திருந்தாலும் மழையும் பெய்யாது. அதிகாரிகள் அதை பத்தி கண்டுக்கிறதுல அப்ப என்ன செய்யறது? பொய்த்து போயிருது. ஒரு பக்கம் வருகின்ற தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய சூழ்நிலைகள் இங்கே இருக்கிறது.